ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்காக அன்னதான விழா நடைபெற்றது. இதை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுவை மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதான விழாவை துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து பொதுமக்களோடு அனைவரும் உணவு அருந்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஸ்ரீ சப்தகிரி குடும்பத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், சப்தகிரி VPR விஜய் ஆகியோர் தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த அறுசுவை அன்னதானத்தில் திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சப்தகிரி குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சப்தகிரி குடும்ப பொறுப்பாளர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுவையில் மாசிமக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் புதுச்சேரி மற்றும் அதையொட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர், பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களிலிருந்து வந்த உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர். மாசிமக விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மாசிமக திருவிழாவையொட்டி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுவையில் வழக்கமான உற்சாகத்துடன் வட இந்தியர்களால் ஒருவர் மீது ஒருவர் வர்ண பொடிகளை தூவியும் தண்ணீரை பேச்சு அடித்தும் நடனமாடியும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வட மாநிலத்தவர்கள் பனிக்காலம் முடிந்து வேளிர் காலம் தோன்றும் காலத்தை ஹோலி பண்டிகையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றனர். உறவுகள், நண்பர்கள் தாண்டி அக்கம் பக்கத்தினர், உடன் பணியாற்றுவோர் என அனைவர் மீதும் எந்தவித பேதமும் இன்றி வர்ணப்பொடிகளை தூவி இந்த நாளை கொண்டாடுகின்றனர். தேங்காயுடன் இனிப்புகளை ஹோமத்தில் இட்டு கடவுளை வணங்குவதும் இந்த நாளில் வழக்கம். புதுச்சேரியில் வடமாநில மக்கள் வாழும் பகுதிகளான வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், காமராஜர் நகர் உட்பட பல்வேறு இடங்களில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் ஒருவர் மீது ஒருவர் வர்ணப்பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக ஹோலியை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பள்ளம் தோண்டி தண்ணீரை நிரப்பி அந்த சேற்றில் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் பிரபலமான பாடல்களை பாடவிட்டு நடனமாடினர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகம், மத்திய பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வடமாநில மாணவ மாணவிகள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சட்டசபை வளாகத்தில் பழுதாகி நின்ற அரசு வாகனத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் நேற்று புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளரின் அரசு வாகனம் தபால் பணிக்காக சட்டசபைக்கு வந்தது. சட்டசபையின் நுழைவு வாயில் உள்ளே சென்ற வாகனம் திடீரென பழுதாகி வழியிலேயே நின்றது. இதனால் சட்டசபைக்கு வந்து செல்லும் மற்ற வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சட்டசபை செயலர் தயாளன் அறிவுறுத்தலின் பேரில் தனியார் மினி கிரைன் மூலம் பழுதாகி நின்ற வாகனம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது.
மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வருகை புரிந்த பக்தர்களுக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுவையில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பக்தர்களுக்கு புதுச்சேரி நகரத்தார் சங்கம் சார்பில் எஸ்பி பட்டேல் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் சங்கத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராமகிருஷ்ண மடம் சார்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா சங்கத்தினர் இணைந்து எஸ்பி பட்டேல் சாலையில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கினர். தொடர்ந்து புதுச்சேரி சக்தி சேவா சங்கம் சார்பில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சக்தி சேவா சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலையில் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் சாலைகள் 1,05,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 550 மீட்டர் நிலத்திற்கு வடிகால் மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் காலை நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் நாகராஜ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் ஹேமமாலினி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் பகுதியில் 63ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்திலிருந்து சுவாமி புறப்பாடு நடைபெற்று கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வரும் சுவாமிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடற்கரையில் அமைக்கப்பட்ட பக்தர்களில் அனைத்து ஊர்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுவாமிகள் நிலைநிறுத்தப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கடலில் குளிக்க வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 30க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர், ஆலய தனி அதிகாரி, விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக கூறி புதுவையை சேர்ந்த 2 பேரிடம் 4,37,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியை சேர்ந்தவர் காமாட்சி. இவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி காமாட்சியும் மர்ம நபருக்கு 3 லட்சத்தை அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதில் சம்பாதித்த பணத்தை காமாட்சி எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. உழவர்கரை பகுதியை சேர்ந்த அல்பரட் அன்பரசு என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாகவும் தங்கள் பெயரில் பார்சல் ஒன்று வந்துள்ளது, அந்த பார்சலை பெற கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதனை நம்பிய அரசு 1.35 லட்சத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இருவரும் மோசடி கும்பலிடம் 4,37,000 இழந்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மீன்வளத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் செய்திக்குறிப்பில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். விசைப்படகை பறிமுதல் செய்தனர். முதல்வர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கேட்டுக்கொண்டார். அதையடுத்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு தலைக்கான சட்ட முயற்சிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கடந்த 10ஆம் தேதி இலங்கை மல்லாக்கம் நீதிமன்றம் 13 மீனவர்களையும் விடுதலை செய்தது. மேலும் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செந்தமிழன் மற்றும் 12 மீனவர்களும் நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு இன்று நள்ளிரவு கொழும்பிற்கு வந்து சேரவுள்ளனர்.
இவர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் செய்து வருகிறது. விழுப்புரம் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நடத்திய மகளிர் தின விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து விருதுகளை வழங்கினார். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கபிமணி ராஜா முன்னிலை வகித்து நோக்கு உரையாற்ற தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் ராஜேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். முதல் தொழில் சொசைட்டி தலைவர் வாசுவி ஸ்ரீராமமூர்த்தி, இயற்கை ஆளுநர் ஹேமராதா, ஜவஹர்த்ரோனா உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌந்தரி, தேங்காய் திட்ட அரசு துவக்க பள்ளியின் ஆசிரியை விஜயா, சமூக ஆர்வலர் மலர்வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் அகிலா வாழ்த்துரை வழங்க, கோதண்டலம் எழில்சோலை வனத்தின் நிறுவனர் மரம் மாசிலாமணி, மேனாள் இந்திய விமானப்படை மற்றும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சார்ஜன்ட் மோகன் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். புதுவை பல்கலைக்கழகம் முனைவர் ஜானகிராமன், அறம் அறக்கட்டளை நிறுவனர் வலங்கைமான், தமிழ்சங்க செயலாளர், உலக திருக்குறள் மைய தலைவர் ஜெயம் மனோகரன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சிறந்த கல்விக்கான சேவையை பாராட்டி தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரிக்கு கல்விசார் பன்னோக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் எழில் சோலைவனம், எழில் மாசிலாமணி வீரத்தாய்மார்கள் பிரிவு செயலாளர் சூடாமணி, சமூகம் ட்ரஸ்ட் மணிமேகலை ஆகியோருக்கு சாதனை பெண்மணி விருதுகள் வழங்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் இந்திய திருநாட்டின் எதிர்கால சாதனை பெண்கள் எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு கேடயம் வழங்கப்பட்டது. இறுதியாக தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்தார். ழகரம் டிசைனர் மற்றும் பொத்திக் நிறுவனர் பரமேஸ்வரி விழாவில் நன்றியுரை கூறினார். புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என புதுவையில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அனைத்து பட்டியலின மக்கள் இயக்கம் சார்பில் பத்மஸ்ரீ விருதாளர் தமிழ் இசை வித்வான் தட்சிணாமூர்த்திக்கு பாராட்டு விழா மறைமலையடிகள் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்மஸ்ரீ விருதாளர் தட்சிணாமூர்த்தியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பரிசையும் பாராட்டு மடலையும் வழங்கினார். விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பி ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், சிவசங்கரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பத்மஸ்ரீ விருதாளர் தமிழ் இசை வித்வான் தட்சிணாமூர்த்தியுடன் இணைந்து ஓம் நமச்சிவாயம் என்ற பாடலை பாடி விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தனர். அப்பொழுது மத்திய அமைச்சரின் பாடலை கேட்டு அரங்கத்திலிருந்து அனைவரும் கைத்தட்டி அவருடன் சேர்ந்து பாடலை பாடினர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது அந்தந்த மாநில தாய்மொழிகளை மேம்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதன்படி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அனைத்து மாநில தாய்மொழிகளிலும் கற்பதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்தி போன்ற குறிப்பிட்ட மொழியை மாநிலங்களில் திணிப்பதாக கூறுவது சரியல்ல என தெரிவித்தார். 4 ஆண்டுகளாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட இலவச பேருந்து சேவையை துவங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு 5 வழித்தடங்களில் 11 பேருந்துகள் இலவசமாக இயக்கப்பட்டு வந்தது. கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயனடைந்த நிலைகள் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் புதுச்சேரி மாணவர்களுக்கு இயங்கி வந்த பேருந்து சேவைக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என கடந்த 2019 அறிவித்தது. அப்பொழுது மாணவர்களின் தொடர் போராட்டத்தின் காரணமாக அறிவிப்பை திரும்ப பெற்றது. கொரோனாவால் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டது. மீண்டும் கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்ட பொழுது பேருந்து சேவையை மீண்டும் துவங்காமல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகிறது. இதனை கண்டித்து மீண்டும் இலவச பேருந்து சேவையை துவக்க வலியுறுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் காயத்ரி தலைமைகள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பல்கலைக்கழக அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து சுவாமிபுரப்பாடு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுவையில் பிரசித்தி பெற்ற மாசிமக திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவையில் உள்ள அனைத்து கோவில்களிலிருந்து உற்சவர் புறப்பட்டு வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து சுவாமி புறப்பாடு தீர்த்தவாரிக்கு செல்லும் விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுவை மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தரிசனம் செய்து துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், அப்பகுதி பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ராஜாராம், தமிழரசி, சுபஸ்ரீ, ஐஸ்வர்யா, லட்சுமி, பாலகிருஷ்ணன் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் 5,77,576 ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்காலின் குறுக்கே கான்கிரீட் ஸ்லாப் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமத்தில் உள்ள சுதாகர் நகரில் புதிதாக கட்டப்பட்ட பள்ள வாய்க்காலின் குறுக்கே 5,77,576 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் ஸ்லாப் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம்பியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் நடராஜன், கண்ணன், வேலு, புகழேந்தி, விநாயகம், தர்மலிங்கம், குணசுந்தரன், ராதாகிருஷ்ணன், துரைசாமி, நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி துறைமுக இணைப்பு சாலை வாய்க்கால் பாலத்தில் பாதுகாப்பு மதில் சுவர் அமைப்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அப்துல் கலாம் குடியிருப்பிலிருந்து தொடரும் துறைமுக இணைப்பு சாலையிலிருந்து டாக்டர் அம்பேத்கர் சாலை வரை இடையில் 2 வாய்க்கால் பாலங்கள் உள்ளது. சூளைமேடு பின்புறம் உடையார் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அப்பாலம் வழியாக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி வாகனங்கள் செல்கின்றன. அங்கு இருபுறமும் பாதுகாப்பு சுவர் அமைத்துக் கொடுங்கள் என்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தொடர்ச்சியாக அரசிடம் மனு கொடுத்து வலியுறுத்தி வந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பாதுகாப்பு மதில் சுவர் அமைப்பது கொடுப்பது குறித்து வலியுறுத்தினார். இதையேற்று அரசு மூலம் டெண்டர் விடப்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் முருகனுடன் சென்று அப்பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு இலவச மூலிகை கஞ்சி மற்றும் மோர் வழங்கப்பட்டது. புதுவையில் எண்ணற்ற நலப்பணிகள் மற்றும் அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் புதுச்சேரி ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் 26ஆம் ஆண்டு மாசிமகன் மோர்பந்தல் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இலவச மூலிகை கஞ்சி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் சங்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற காவல்துறை ஐஜி சந்திரன் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார். சங்க பொறுப்பாளர் ஸ்ரீ ஜோதி ஜுவல்லரி உரிமையாளர் ராஜா விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்த விழாவில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஹரிஹரன், வைத்தி, சண்முகம், ரமேஷ், கலைமூர்த்தி, முருகன், பழனி, சுதாகர், மதன், முனுசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒலாந்தரியா சமூக சேவை நிறுவனர் பத்மஸ்ரீ மதலன் ஹெர்மன் தெப்லிக்கின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுவை அன்னை தெரேசா என மக்களால் அழைக்கப்படும் மதாம் தெப்லிக் 1962ஆம் ஆண்டு முதல் புதுவையில் தங்கி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தொடுநோயாளிகள், உடல் ஊனமுற்றோர், வறுமையில் வாடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர் போன்ற அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்காக தம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை அயராது அரும்பாடுபட்டு தமது 90வது வயதில் கடந்த ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார். புதுவை மக்களுக்காக அவர் ஆற்றிய 62 ஆண்டு கால சேவைகளை பாராட்டி அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டது. அவற்றுள் ஒலந்திரியா நிறுவனத்திற்கு புதுவை அரசின் சிறந்த சமூக சேவை நிறுவனத்திற்கான விருது, மதாம் தெப்லிக் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, பிரான்ஸ் அரசின் சிவாலியர் விருது, பெல்ஜியம் நாட்டின் உயரிய அரசு விருது முக்கியமானவைகளாகும். மதாம் தெப்லிக் நினைவு நாள் உப்பளத்தில் உள்ள ஒலாந்தரியா மையத்தில் உதவி பெறும் குழந்தைகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், முதியோர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. மதாமிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக 90 நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் மதாம் தெப்லிக் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டு நினைவு மலரும் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஒலாந்தரியா நிறுவனத்தின் இயக்குனர் செந்தில்குமரன், துணை இயக்குனர் சாந்தி, மதாம் தெப்லிக்கின் கணவர் அன்னா தெப்லிக், அவரது மகன்கள் மற்றும் ஒலாந்தரியா பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.
தட்டச்சு தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு ஆக்ஷன் டெஸ்ஸா மரப்பலகை தயாரிக்கும் நிறுவனம் சார்பில் டெஸ்ஸா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது. ஆக்ஷன் டெஸ்ஸா மரப்பலகைகள் தயாரிக்கும் நிறுவனம் தட்டச்சு தொழிலாளர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2024 செப்டம்பர் மாதம் முதல் டெஸ்லா சலாம் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுவையில் நேற்று தனியார் ஹோட்டலில் டெஸ்ஸா சலாம் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மேலாளர் குமார், நிர்வாகிகள் அனந்தராஜ், ஸ்ரீனிவாசன், ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீரில் வீணாகாத மற்றும் கரையான் அரிக்காமல் உள்ள மரப்பலகைகளை பயன்படுத்துமாறு எடுத்துரைத்தனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் உணவு மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். வீராம்பட்டினம் மாசிமக திருவிழாவில் அதிமுக மாநில பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தபாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி கழக செயலாளர் ராஜா முன்னிலையில் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், வார்டு அவைத்தலைவர் நாகப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் செல்வம், கோபி, மணி, கலைசெல்வம், காத்தவராயன், ராகவன், இளைஞர்கள் விஸ்வா, பரத், கிஷோர், வல்லரசு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரகம் மற்றும் புதுவையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நடைபெற்று வரும் முறைகேடுகள், ஊழல் புகார்களை தணிக்கை குழு வைத்து விசாரிக்க வேண்டும் என புதுச்சேரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலசங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2018-19 ஆண்டு NHM தேசிய சுகாதார இயக்குநரகம் மூலம் முறைகேடாக வாங்கப்பட்ட மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தமான வழக்கை புதுவையில் லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்பு காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு 3 கோடிக்கு மேல் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டுக்குள்ளான உயரதிகாரிகள் காப்பாற்றப்பட்டு கடைநிலை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக பல புகார்கள் அளித்தும் கோப்புகள் எங்கிருக்கின்றன என தெரியவில்லை. மேலும் இது சம்பந்தமாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டாலும் NHM தருவதில்லை. அதேபோல ஆண்டிற்கு சுமார் 40 கோடி முதல் 50 கோடி வரை சுகாதாரத்துறைக்கு மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வாங்க ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல் கடந்த காலங்களில் வாங்கப்பட்ட MRI ஸ்கேன், CT ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் மற்றும் மற்ற உபகரணங்கள் ஜெம் அரசு வணிகம் வாங்கப்பட்டாலும் உபகரணங்களில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பதை விசாரிக்க வேண்டும். சுகாதாரத்துறையில் ஒரு பெண் அதிகாரி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டில் இன்று வரை ஒரு சில வெளிநாட்டு பயணத்திற்கு புதுவை அரசு துறையிடம் அனுமதி பெற்று பலமுறை வெளிநாடு சென்று வந்துள்ளதை ஆதாரங்களின் அடிப்படையில் மத்திய மற்றும் மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். அதன் மீது உரிய விசாரணை நடத்தி தவறுக்கு துணை போன அத்தனை உயரதிகாரிகள் மீதும் புதுவை விஜிலன்ஸ் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே பல அதிகாரிகள் மீது ஆதாரத்துடன் தமது அமைப்பின் மூலம் தரப்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலைகள், இதில் ஏதேனும் குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதிகாரிகள் விருப்ப ஓய்வு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மேலும் அதேபோல் புதுவை மாநிலத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான செவிலியர்கள், டெக்னீஷியர்கள், உதவியாளர்களை நியமித்து பொதுமக்களுக்கும் தங்கு தடையின்றி மருத்துவ பணிகளை செய்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.